பட் இந்த மாதிரி நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளெல்லாம் கொண்டு வரும்போது விஜய் டிவியை பார்த்து என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, லைக் லைக் என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க? ஸோ நாங்கள் டிஆர்பிக்காக என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்ற ரீசனுக்காக இவங்க கொண்டு வராங்களா, இல்லை அவங்கக்கிட்ட இருந்து இந்த மாதிரி நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக கொண்டு வராங்களான்றது நமக்கு தெரியல. அதே மாதிரி இந்த வாட்டர்மெலான் ஸ்டார் வந்ததுலேருந்தே வந்து லைக் அவர் ஃபுல்லாகவே கான்ட்ரவர்சியோட தான் வந்து அவரோட கண்டென்ட் நான் பெருசாக முன்னாடி பார்த்ததில்லை. எனக்கு ரொம்ப நியூ ஃபேஸ் ஆகுது. லைக் வந்ததுலேருந்தே கான்ட்ரவர்ஷியலாக ஸோ கண்டென்ட்டுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், அதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்ற மாதிரி தான் வெளில இருந்து வந்திருக்காரு போல். ஸோ நாங்கள் லான்ச் எபிசோட் போயிருந்தப்போ கூட ஆடியன்ஸு, விஜய் சேதுபதி சார் எல்லாருமே வந்து அவரை வந்து ரொம்பவே கலாச்சி தான் வந்து உள்ளேயே அனுப்பியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்ன கான்ஃபிடென்ஸில் இந்த ஆக்டிங்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு லைவில் போனால் கூட அதெல்லாம் பார்க்குறதுக்கே சகிக்கலை. லைக் ஒரு பர்சனை பற்றி நம்ம வந்து ஜென்ரலாக அப்படி பேசக்கூடாது இதெல்லாமே வந்து இருந்தாலும் ஒரு நார்மல் எத்திக்ஸ் ஒரு பார்க்குறதுக்கு ப்ளீஸிங்கான ஒரு பிஹேவியரே கிடையாது. அவர் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அந்த ஆக்டிங் பண்ணுறேன், அவர் தற்பெருமை பேசுகிறேன் அப்படின்ட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. எதுக்காக அதெல்லாம் பண்ணுறாருன்னு புரியல. நான் நிறைய சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் எல்லாமே படித்தப்பையும் நான் என்ன பார்த்தேன்னா, எதுக்குடா இவரை அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.